வணக்கம் நண்பர்களே. எக்ஸல் வித்யா சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எக்ஸலில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டான அதிநவீன ஃபங்க்ஷன் தான். அந்த செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ். ரெடியூஸ் ஃபங்க்ஷனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு செயல்பாடுகளை அரேகளில் செயல்படுத்த யூஸ் பண்ணுற ஒரு அல்டிமேட்டான ஃபங்க்ஷன். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ரெடியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? ரெடியூஸ்ன்றது எக்ஸலில் லேம்டாவோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் குரூப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இது ஒரு அரேயை வேல்யூவாக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 இதுவாக பார்க்கலாம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அரேயில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அப்புறம் அது எதுக்காக யூஸ் ஆகுது, அப்புறம் அது எதுக்கான ஆல்டர்னேட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வேல்யூ நம்ம எப்படி இருந்தாலும் அதை ரொம்ப சூப்பராக கால்குலேட் பண்ணி எதுக்கு அகேன்ஸ்டா, அரேக்கு அகேன்ஸ்டா அதை எப்படி சூப்பராக கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் வேல்யூ எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இது வந்து அக்குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதாவது இதில் நீங்கள் அக்குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்மளால அந்த சம் ப்ராடக்ட்டை நம்ம எடுக்க முடியாது. ஸோ வேல்யூவில் இருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிற அரேல இருக்கிற வேல்யூவை அக்குமுலேட் பண்ணி வேல்யூவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு கஸ்டம் அக்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது பழைய ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் அப்புறம் சம் ப்ராடக்ட் அப்புறம் இஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நேராக ரெடியூஸ் ஃபங்க்ஷனை போட்டு ஆன்சரை எடுத்துட முடியும். இப்போ இதில் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வேல்யூன்றது இன்கேஸ் இது வந்து சம் பண்ண போகுது அப்படின்னா நம்ம 0வை கொடுக்கணும். இன்கேஸ் இது மல்டிப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம அங்கே 1 கொடுக்கணும், நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு அரேன்றது அந்த கண்டென்ட்டில் என்ன அரேக்காக நம்ம வேல்யூவை மாற்ற போகிறோமோ அந்த அரேவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லேம்டா ஃபங்க்ஷன் தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக்கான ஒரு கால்குலேஷன் சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த லேம்டா. ஸோ லேம்டாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்குமுலேட்டர் அதுக்கப்புறம் வேல்யூ. அதாவது அக்குமுலேட்டர் நீங்கள் நார்மலாக கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வேல்யூ, அதாவது எந்த வேல்யூக்கு நான் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் கால்குலேஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ அப்படின்றது 3 விதமாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுதான் இனிஷியல் வேல்யூ, நெக்ஸ்ட் அரே, நெக்ஸ்ட் லேம்டாவை எப்படி கொடுக்கணும்னா அக்குமுலேட்டர், நெக்ஸ்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் கால்குலேஷன், இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெடியூஸ் ஃபங்க்ஷனை போட்டு எப்படி இதை சம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் இன் அன் அரே. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் ஃபங்க்ஷனை போடுறோம். ரெடியூஸ் ஃபங்க்ஷனை போட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இனிஷியல் வேல்யூக்கு நம்ம சம் பண்ணுறோன்னா 0 யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் போகிறோன்னா 1 யூஸ் பண்ணணும். ஸோ இது சம் கேட்டகரி, அதனால் நான் 0 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இனிஷியல் வேல்யூன்றது தான் இந்த அரே. ஸோ இது அரேவை க்ளோஸ் பண்ணிட்டேன். லேம்டாவோட ஃபங்க்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து அக்குமுலேட்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ வேல்யூவும் கொடுத்துட்டேன். ஸோ வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அக்குமுலேட்டர் ப்ளஸ் வேல்யூன்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் எனக்கு 115 வந்துடும். இந்த ஏசிசி வி இப்படின்றது இது வந்து ஃபார்முலா மாதிரி. இப்போ நம்ம a+b² அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இல்லைனா a, b அப்புறம் a+bன்னு யூஸ் பண்ணுற மாதிரி, அது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இது மேண்டேட்டரியாக நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நமக்கு இந்த 10 + 20 + 30 + இப்போ பாருங்க, 10 + 20 + 30 + 40 + 50. ஸோ இதோட டோட்டல் 150. நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரே இதுலையே நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த 150ன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளிகேஷன் படி. ஸோ அதே மாதிரி ரெடியூஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இது மல்டிப்ளிகேஷன், அதனால் நான் இனிஷியல் வேல்யூ 1 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அரேவையும் செலக்ட் பண்ணிட்ட பிறகு லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த முறை லேம்டா ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது அக்குமுலேட்டர் வேல்யூன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அக்குமுலேட்டர் மல்டிப்ளை பை வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணனா எனக்கு இங்கே வந்துடும். இது எப்படின்னா 2 × 3 × 4 × 5. ஸோ இதோட வேல்யூ தான் இங்கே. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது இதை நம்ம வெறும் ஆல்ட் விலேயே போட்டு சம்மில் போட்டு முடிச்சிடலாமே, ஸோ ஆல்ட் ஈக்குவல் போட்டாலே நமக்கு வந்து அப்படி நினைக்கலாம். ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி வர வைப்பீங்க? ஸோ அதுக்காக தான் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக இதை 2 இது தான். 1 0 போட்டு யூஸ் பண்ணோம்னா அது மல்டிப்ளிகேஷனுக்கு இனிஷியல் வேல்யூ, 1 யூஸ் பண்ணோம்னா அது வந்து சம்முக்கான இனிஷியல் வேல்யூ. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சம் ப்ராடக்ட் மற்றும் அதுக்கான ஒரு காம்ப்ளிகேட்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் தான் இது. டைனமிக் அரேக்களோட செயல்பட இல்லைனா ரொம்ப
அதிகமான டேட்டா இருக்கு. அதுல நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம ஈஸியா எடுக்கிறதுக்கு இந்த ரெடியூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரெடியூஸ் ஃபங்ஷன பத்தி பார்த்தோம். அது ரொம்ப ஈஸியா இருந்தது. அது எப்படி இருக்கும், அது எப்படி யூஸ் பண்றதுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க. உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் செய்ய கண்டிப்பா மறக்காதீங்க. நீங்க சொல்றது தான் நான் இன்னும் அத இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு குடுக்க முடியும். அடுத்த வீடியோல சந்திப்போம். எக்ஸல் வித் ஏஆர் சேனல்ல. அதுவரை எக்ஸல சிறப்பா கத்துக்கோங்க. அன்டில் அண்ட் தென் பை.